சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. புதுக்கோட்டை மாவட்டம் வடுகாடு காவல் சரகம் மேலப்புள்ளான் விடுதி பகுதியில் 20ஆம் தேதி பணங்கள் குடித்த பலர் வயிற்று வலி, வாந்தி, பேதி, காய்ச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் சில பெண்களும் சிறுவர்களும் அடங்குவர். இந்த சம்பவம் குறித்து நக்கீரன் இணையத்தில் 21ஆம் தேதி இரவு செய்தி வெளியிட்டிருந்தோம். நக்கீரனின் செய்தி எதிரொலியாக அடுத்த நாள், அதாவது 22ஆம் தேதி காலை வடுகாடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடுகாடு புல்லான் விடுதியை சேர்ந்த சிலரது அழைப்பின் பேரில் ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த பனைமர தொழிலாளர்கள் சிலர் இங்கு வந்து பனை மரங்களில் கள் இறக்க முடிவு செய்தனர். அதன்படி மேலப்புள்ளான் விடுதி வடகாடு எல்லையில் உள்ள சில பனை மரங்களை தேர்வு செய்து சில நாட்களுக்கு முன்பு பனை மரங்களுக்கு சந்தனத்தில் சூலாயுதம் வரைந்து பூஜைகள் செய்தனர். அதன் பிறகு பனைமரத்தில் கள் இறக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு கள் கிடைக்கவில்லை. முதல் நாளில் கிடைத்த சில லிட்டர் கல்லை வைத்து பூஜை செய்துள்ளனர். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் 4 மரங்களில் 6 களையங்கள் அமைத்ததில் 3 லிட்டர் அளவுக்கே கள் கிடைத்துள்ளது. கள் இறக்குவது தெரிந்ததும் புல்லான் விடுதி, நெடுவாசல், அணவயல், தடயமனை, வடகாடு, மாங்காடு என சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஏராளமானோர் கள் வாங்க வந்துள்ளனர். இதனை பார்த்த கள் வியாபாரிகள் முன்னதாக பனை மரங்களில் கள் இறக்கி தண்ணீரும் போதைக்கான மாத்திரைகளும் கலந்து 1 லிட்டர் அளவில் சுமார் 50 பிளாஸ்டிக் கவர்களில் கட்டி வைத்து வடகாடு முத்துக்கருப்பன் என்பவரின் சவுக்கு தோப்பில் வைத்து விற்பனை செய்துள்ளனர். சில நாட்களாக இந்த விற்பனை நடந்துள்ளது. ஆனால் கள் விற்பனை செய்தவர்கள் மாத்திரை கலந்த கல்லை குடிக்காமல் புல்லான் விடுதி டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்கள் வாங்கி வந்து குடித்துள்ளனர். 20ஆம் தேதி மாலை இந்த கள் பாக்கெட்டுகளை வாங்கி குடித்தவர்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இவர்களில் பெண்கள், சிறுவர்கள் என சுமார் 40 பேர் வரை பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வடகாடு போலீசார் பனை மரத்தில் தொங்கிய பானைகளை தென்னை மரம் ஏறும் தொழிலாளர்கள் உதவியுடன் கீழே இறக்கி ஆய்வு செய்தனர். மேலும் முத்துக்கருப்பனின் வைக்கோல் பந்தலில் மறைத்து வைத்திருந்த கள் விற்பனைக்காக பயன்படுத்திய குடம், வடிகட்டி, அளவு குவளைகள் மற்றும் அந்த பகுதியில் கள் குடித்த காலி பாக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அப்போது அந்த வழியாக வந்த உள்ளூர் மீன் வியாபாரி, நான் ரூபாய் 100 கொடுத்து ஒரு பாக்கெட் கள் குடித்தேன், அதிலிருந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இருந்தது, தற்போதும் வயிற்றுப்போக்கு உள்ளது என்றார். உடனே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற மீன் வியாபாரியை அனுப்பி வைத்தனர். கல்லில் மாத்திரை கலந்து பிரச்சனை ஆனதும் கள் இறக்கிய தொழிலாளிகள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். கள் விற்பனையை உறுதி செய்து உபகரணங்களை கைப்பற்றிய வடகாடு போலீசார் மாத்திரை கலந்த கள் விற்பனை செய்தவர்களை தேடி வருகின்றனர். மேலும் மாத்திரை கலந்த கள் குடித்து பாதிக்கப்பட்டு உள்ளூர் கிளினிக்குகளில் முதலுதவி சிகிச்சை பெற்றவர்கள் பாதிப்பு இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காசுக்காக 3 லிட்டர் கல்லில் போதை மாத்திரை கலந்து 50 லிட்டராக மாற்றி விற்பனை செய்து பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அந்த பகுதி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.